போன ஒரு வீடியோவில் சம் ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னா என்னங்கிறத தெளிவாகவே பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் அதோட கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோவில் போகலாம். வித்தவுட் எனி டிலே நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஓகேவா? சில எக்ஸாம்பிள்ஸ் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு தெளிவாக புரியும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த டைமில் வந்து கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக ஈக்குவேஷன் கொடுக்காம லைக் இந்த மாதிரி தான். அதாவது எஃப் ஆஃப் A B C is equal to summation min term of 1 3 5 7 இப்படி தான் கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து இந்த மாதிரி 3 டிஜிட் இருந்தாலே, அதாவது 2 to the power 3 is equal to 8 டிஜிட்டில் பைனரி நம்பர்ஸ் வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு அவசியமும் இல்லை. ஓகேவா? இதை ஏன் நான் பைனரி நம்பர்ஸ் எழுதி இது எப்படி இதோட ஈக்குவேஷன் வந்து எழுதணும் அப்படிங்கிறத போன ஒரு வீடியோவில் நல்லா தெளிவாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. சிம்பிளாக வந்து ஏபிசின்னு எழுதிட்டு இங்கே 1 இருக்கும் போது தான் நம்ம வந்து இன்புட்டை வந்து எடுத்துப்போம். அப்போ இது எல்லாமே 1 இருக்கிறதா தான் அர்த்தம். அப்போது நான் சிம்பிளாக மொத்தமாக எழுதுறத விட்டுட்டு என்னோட 1 இருக்கிறத, அதாவது அந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதிக்கிறேன். இது M1. ஓகே, 3 அப்படிங்கிறது இதான 3, இது வந்து M3. 5 அப்படிங்கிறது 5, இது வந்து M5. அதுக்கப்புறம் 7னா எல்லாமே 1 வரும், இது வந்து M7. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கொஷினில் என்ன கேட்பாங்கன்னா, உங்களுக்கு கெனானிக்கல் ஃபார்ம்லேருந்து மினிமல் ஃபார்ம் சேஞ்ச் பண்ணுங்க தான் கேட்பாங்க. எது கெனானிக்கல் ஃபார்ம் எது மினிமல் ஃபார்ம் அப்படிங்கிறதுமே நான் போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுலேயும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏ பார் பிசி ப்ளஸ் ஏ பி பார் சி ப்ளஸ் ஏபிசி. இதுலேருந்து என்ன வெளியே எடுக்கலாம்? இங்கே ஏ பாரும் சியும் காமனாக இருக்கா? இது ரெண்டுத்துலேயுமே. அப்போது நான் ஏ பாரும் சியும் வெளியே எடுத்துட்டேன்னா பி பார் ப்ளஸ் பி தான் இருக்கும். இதில் பாருங்கள், ஏவும் சியும் வெளில இருக்குது. அப்போது நான் ஏவும் சியும் வெளில எடுத்துட்டேன்னா பி பார் ப்ளஸ் பி தான் இதில் இருக்கும். எனக்கு ஆல்ரெடி நான் பூலியன் அல்ஜிப்ரா படி நல்லாவே தெரியும் பி பார் ப்ளஸ் பி வந்து வேல்யூ 1. அதே மாதிரி இங்கேயுமே அதோட வேல்யூ 1. அப்போ எனக்கு ரிமைனிங் வந்து ஏ பார் சி ப்ளஸ் ஏசி தான் இருக்கும். இதில் என்ன காமனாக இருக்குது? சி காமனாக இருக்குது. அப்போ சி காமனாக இருக்கனால ஏ பார் ப்ளஸ் அது வெளில எடுத்துகிட்டு ரிமைனிங் எழுதும் போது ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு இதுவும் வந்து 1ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ என்னோடய அவுட்புட் எஃப் இஸ் ஈக்குவல் டு சி. அவ்வளோதான். இதில் எது கெனானிக்கல் எது மினிமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஈக்குவேஷனாக எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இது வந்து கெனானிக்கல் ஃபார்ம். ஓகேவா? இது வந்து கெனானிக்கல், இது வந்து இந்த கெனானிக்கலை மினிமல். ஓகே, சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும். கெனானிக்கல் ஃபார்ம் அப்படிங்கிறது பெரிய ஒரு ஈக்குவேஷனாக இருக்கிறத குட்டி ஈக்குவேஷனாக மாற்ற போகிறது மினிமல் ஃபார்ம். ஓகே, கெனானிக்கல் ஃபார்ம்னா பெரிய ஈக்குவேஷன், மினிமல் ஃபார்ம்னா குட்டி ஈக்குவேஷன். அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் போகலாமா? செகண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாகவே பார்க்கலாம். ஓகேவா? அதாவது நான் உங்களுக்கு 3 டிஜிட்லையுமே நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஓகே, எஃப் இஸ் ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏ பார் சி ப்ளஸ் பிசி. அதாவது இதில் வந்து உங்களுக்கு ரெடண்டன்சி தியரம் யூஸ் பண்ணி இது ஒரு ப்ராப்ளம் வந்து நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணியே நம்ம இங்கே சம் ஆஃப் ப்ராடக்டில் சால்வ் பண்ணலாம். ரெடண்டன்சி தியரமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 4 வகையான ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 3 வேரியபிள் தான் இங்கே இருக்கணும். அதாவது 3 வேரியபிள்ஸ் ஏபிசி இருக்கா? ஒரு வேரியபிளுமே 2 தடவை வந்து இருக்கணும். அதாவது ஏ 2 தடவை இருக்கா, பி 2 தடவை இருக்கா, சி 2 தடவை இருக்குது. அப்புறம் தேர்ட் ஒன் வந்து ஏதாவது ஒன்று வந்து காம்ப்ளிமெண்டடாக இருக்கும். அதாவது இது காம்ப்ளிமெண்ட் இருக்கா, இருக்குது. அப்போது இந்த காம்ப்ளிமெண்ட் இருக்கிற டேர்ம்ஸை வந்து மிச்சம் விட்டுட்டு இந்த ஏ தானே காம்ப்ளிமெண்டடாக இருக்குது. ஸோ ஏ இல்லாத ஒரு இதுவை நம்ம வந்து என்ன பண்ணணும்? ஒமிட் பண்ணணும். ஓகே, இங்கே ஏ கிடையாது. ஸோ இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அவுட்புட் வந்து இதுதான், ஏபி ப்ளஸ் ஏ பார் சி. அவ்வளோதான் அவுட்புட். ரெடண்டன்சி தியரம் யூஸ் பண்ணி சிம்பிளாக இதை வந்து சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா?
தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதாவது நம்ம இப்போ 3 வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல, 4 யூஸ் பண்ண போகிறோம். A, B, C, D இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் என்னென்ன M ஆஃப் 2, 3, 12, 13, 14, 15. ஓகேவா? ஸோ இது எல்லாத்துக்குமே நான் இப்போது ஒரு இக்குவேஷனை வந்து எழுதி ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், இங்கே A, B, C, Dன்னு போட்டுட்டு M2னா என்ன, எனக்கு இங்கே தானே 2. ஓகேவா? 3 அப்படிங்கிறது சாரி 3 அப்படிங்கிறது 0, 0, 1, 1. 12 அப்படிங்கிறது 12. ஓகே, இது வந்து M2, இது M3, இது M12. அதே மாதிரி M13 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 13 வந்து இது, 14 வந்து இது, 15 இது. ஓகேவா? இது வந்து M13, இது M14, இது வந்து M15. ஓகேவா? இதுக்கு இப்போ ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஓகே, ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா F இஸ் ஈக்குவல் டு, நாங்கள் பார்க்காம அப்படியே எழுதுகிறேன், நீங்கள் வந்து அந்த ஈக்குவேஷனை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு இந்த ஒரு கெனானிக்கல் ஃபார்மை நீங்களாக எழுத வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஏபி சி பார் டி பார் ப்ளஸ் ஏபி சி பார் டி ப்ளஸ் ஏபி சி டி பார் ப்ளஸ் ஏபிசிடி. ஓகேவா? ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி தான் ஏதாவது வெளியில் எடுக்க முடியுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஓகேவா? இதில் பாருங்கள், ஏ பார் பி பார் சியை வந்து காமனாக இருக்குது. ஸோ அதை நம்ம வெளியில் எடுக்கலாம். என்ன வெளியில் எடுக்கலாம்? ஏ பார் பி பார் சி வெளியில் எடுத்ததுன்னா டி பார் ப்ளஸ் டி. ஓகேவா? அதுக்கு அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏ பி சி பார் வந்து காமனாக இருக்குது. பாருங்கள், ஏ பி சி பார் காமனாக இருக்குது. அகெயின் டி பார் ப்ளஸ் டியை வந்து நான் எழுதிக்கிறேன். ஓகேவா? இதில் பாருங்கள், ஏ பி சி காமனாக இருக்குது. அந்த டி பார் ப்ளஸ் டி மட்டும் எல்லாத்துலேயுமே வந்து வரா மாதிரி இருக்கும். ஸோ இதோட வேல்யூ எல்லாமே 1. ஓகேவா? ரிமைன்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? ரிமைனிங் வந்து ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏபிசி பார் ப்ளஸ் ஏபிசி இருக்கா? இந்த இடத்துல பாருங்கள், நம்மளுக்கு இங்கே ஏபியும் காமனாக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஒரு ஈக்குவேஷன் எதுவும் பண்ணாமல் அப்படியே எழுதிட்டு இதுலேருந்து ஏபியை காமனாக எடுத்தால் சி பார் ப்ளஸ் சி, இதோட வேல்யூ 1. அப்போது என்னோடய அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா ஏ பார் பி பார் சி ப்ளஸ் ஏபி. அவ்வளோதான். இதில் வந்து இது கெனானிக்கல் ஃபார்ம். இங்கே எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு ஈக்குவேஷனு, இது வந்து கெனானிக்கல் ஃபார்ம், இது வந்து கெனானிக்கல் ஃபார்ம், இது வந்து மினிமல் ஃபார்ம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 வேரியபிளை வச்சு எப்படி சம் ஆஃப் ப்ராடக்ட் எழுதணுங்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். 3 வேரியபிள் யூஸ் பண்ணி எப்படி சம் ஆஃப் ப்ராடக்டை வந்து சால்வ் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். 4 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சம் ஆஃப் ப்ராடக்டை சால்வ் பண்ணணுங்கிறது சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரே ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஓகேவா? ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ஆன்சரை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? f of a b c d is equal to summation of min term of 1, 3, 7, 11, 15. ஸோ இதை சால்வ் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.